அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு உண்டாக கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமாம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அதுல 34ஆம் வசனங்களை வாசிப்போம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றான். பார்க்கவே பார்த்து. ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம், ஸ்தோத்திரம், எத்தனையோ வருடங்களாக ஸ்தோத்திரம் வருஷ கணக்குல எகிப்துல அடிமையா இருந்ததை நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் அவங்களை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட இருந்துக்கலாம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் நோய் கூப்பிட பெருமூச்சு அப்படி விடும்பொழுது ஒரு இக்கட்டான முடியாத, இனிமேல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அப்புறம் தான் நம்மள ஆண்டவரை நோக்கி. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நோக்கி பார்த்துருந்தாங்கன்னா அந்த சிறைச்சாலை அனுபவம் தேவையில்லை. ஆனாலும் இவங்க நினைச்சிருக்காங்க ஒருவேளை நம்மளை ஆண்டவர் எங்கே பார்க்கணும். ஆனா யோசனை பார்க்கவே பார்த்து. நம்மளை யார் பார்க்கிறார் இல்லையோ, உங்களை யார் கவனிக்கிறார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார். என் பார்வைக்கு நீ அருமையானபடினால் கனம் பற்றாய் என்று சொல்லுகிற ஆண்டவர். அவருடைய பார்வை உயிர் தழுவக்கூடியது. ஆமே, சோத்திரம். செத்து போனவனை உயிரோடு எழுப்பக்கூடியது அவருடைய பார்வை. அவர் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிற அந்த பாடுகளை, ஸ்தோத்திரம், ஆனா பார்வன் ராஜா என்ன பண்றான், அவன் ரொம்ப கடுமையா நடத்துறான். சில பேர் நீ கடுமை ஆனாலும் அந்த இடத்துல கூட நம்ம யார் நம்மளை பார்க்க போறான், நம்மளோட கஷ்டம் யாருக்கு தெரிய போகுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுது, பார்க்கவே பார்த்து. உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக உங்க உபத்திரத்திலிருந்து நீங்க நிச்சயமாக மீண்டு வர உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வான். அவருடைய கரம் உங்களை எட்டி பிடிக்கும். ஸ்தோத்திரம். உபத்திரத்திலே எத்தனையோ வருஷக்கணக்காக இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2வது காரியம் சொல்லுது, அவர்கள் பெருமூச்சை கேட்டு. ஆமே, சோத்திரம். அவர் என்ன பண்றாரு, நம்முடைய ஜெபத்தையும் கேட்கிறவர், நம்முடைய அங்கலாய்ப்பையும் கவனிக்கிறவர், பெருமூச்சையும் கர்த்தர் கேட்கிறார். சொல்லுவாங்க சார், பெருமூச்சு விடுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க, பெருமூச்சு விடுவாங்க. பெருமூச்சு அப்பாடியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். என் வாழ்க்கையில பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியிலே, பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியிலே கர்த்தர் அடையாளம் போடுகிறார் என்று எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறேன். யாரு அடையாளம் போடுவாராம், ஜெபிக்கிறவர்கள் மேலே அடையாளம் போடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில உங்க பெருமூச்சு எதிர்க்க விடுறீங்க, ஆண்டவர் சமூகத்துல பெருமூச்சு விட்டு கண்ணீர் விடு ஜெபிக்க ஆரம்பிங்க. தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பெருமூச்சு விட்டு அழுகிற நெத்தியிலே கர்த்தரை அடையாளம் போடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல அவருடைய பெருமூச்சை கேட்கிற தேவன். உங்க வாழ்க்கை, உங்களை ஜெபிக்கவே என்னால முடியல, என்னால வாயை திறக்க முடியல அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவே சோத்திரம், உபத்திரவத்தை பார்த்து சும்மா விடுகிற தேவன் அல்ல, அந்த உபத்திரவத்திற்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற. 3வது காரியம் சொல்லப்படுகிறது, என்ன பண்ண, விடுவிக்கும்படி இறங்கினேன். இறங்குகிற தேவன் விடுவிச்சு நம்மள உங்களுக்கு இறங்குவார். யார் உங்களுக்கு இறங்கலான்னு சொல்றாங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவனாட பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவர் தாமே நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயம் பெருமூச்சை கேட்டு விடுதலை தருவார். உங்களுக்காக இறங்குகிற தேவன் நிச்சயமாய் உங்களை விளைய செய்வார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. எங்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து ஆண்டவரே சோதனை எப்பேற்பட்ட
ஆண்டவர் இக்கட்டுல இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்க உங்களுடைய வல்லமை போதுமானதப்பா. உங்களுடைய பிள்ளைகளை விடுவிங்க, பெருமூச்சை கேட்டு அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார்.